பார்த்தீங்கன்னா fixers of large retailer. The retailer having permanent establishment and dealing in large scale are called fixed shop. Large scale retailer. They are popular due to urbanization. சரியா modernization and other reason. The most common form of large scale retailer as follows சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாப்பா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிலையடை பேரர் சில்லறை வியாபாரம் அதிக மூலதனத்துடன் பேரர் பொருட்களை இருப்பாக கொண்டு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பேரளவில் சில்லறை வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள் நிலையிட பேரர் சில்லறை வியாபார நிறுவனங்கள் எனப்படும். அதிகமாக வந்து முதலீடு வந்து இருக்குது. என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணாங்க பேரளவில் பொருளை வந்து என்ன பண்ணாங்க விற்கிறாங்க. சரியா குறிப்பிட்ட ஒரு இடத்துல பேரளவில் சில்லறை பேரளவு கடை வந்து பெருசாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க ஸ்மால் குவான்டிட்டியில் வந்து விற்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க ஃபிக்ஸட் ஷாப் லார்ஜ் ரீட்டெய்லர். அதாவது ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், செயின் ஸ்டோர் ஆர் மல்டிபிள் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டு, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர், ஹையர் பர்ச்சேஸ் அண்டு இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர், ஷாப்பிங் மால், மெயில் ஆர்டர் ஹவுசஸ், ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின், டெலிமார்க்கெட்டிங், ஆன்லைன் ஷாப்பிங், துறைவாரி பண்டகசாலை, படகு கடைகள், சிறப்பங்காடிகள், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், வாடகை கொள்முதல் மற்றும் தவணை முறை விற்பனை நிலையங்கள், அஞ்சல் வழி விற்பனையகங்கள், தானியங்கி விற்பனை இயந்திரங்கள், வணிக வளாகங்கள், தொலைத்தொடர்பு சந்தை, மின்னணு வழி வர்த்தகங்கள். சரியா அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு துறைவாரி பண்டகசாலை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு துறைவாரி பண்டகசாலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இஸ் ஏ லார்ஜ் ரீட்டெய்லர். சரியா லார்ஜ் ரீட்டெய்லர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபரிங் எ வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் கிளாசிஃபைடு இன்டு well-defined department. Each department specialization in one particular line of product. சரியா ப்ராடக்ட் aimed at satisfying every customer need under one proof. Each department is like a separate shop with centralized purchasing, selling and accounting. Administrative activity and departmental store are managed by a central manager. The general manager appointment department manager of each department அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வகை பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் பல துறைகளை கொண்டு ஒரே கூரையின் கீழ் கொண்டு இயங்கி வரும். சரியா ஒரு கடை வந்து இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. அதில் அண்டர் கிரவுண்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோருன்னு சொல்லி என்ன இருக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்குன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான், மேலே ஃப்ரூட்ஸு, சரியா மெடிக்கல் ஷாப்பு, அதுக்கு மேலே பாருங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள், இது மாதிரி அதுக்கு மேலே ஃபர்னிச்சர், இது மாதிரி என்ன இருக்கும் அது மாதிரி வந்து ஷாப் வந்து இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட்டு, கிருஷ்ணா டிபார்ட்மெண்ட்டு, சரி இது மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். சரியாப்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரே கூரையின் கீழ் கொண்டு வரும் இயங்கி வரும் மிகப்பெரிய சில்லறை வியாபார அமைப்பு துறைவாரி பண்டகசாலை எனப்படும். நிர்வாக செயல்பாடுகள் யாவும் பொது மேலாளர் அல்லது மேலாண்மை இயக்குனர் ஒருவரை மேலாண்மை செய்யப்படும். அது யார் வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் அப்பாயிண்டட், டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ஆர் ஈச் டிபார்ட்மெண்ட். சரியா இப்படி வந்து என்ன பண்ணிக்குவாங்க அவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணிக்குவாங்க. அவர் அனைத்து துறைகளுக்கும் துறை மேலாளர்களை நியமிப்பார். கொள்முதல், விற்பனை மற்றும் கணக்கு பராமரிப்புகள் தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் செய்யப்படும். சரியா எடுத்துக்காட்டு ஸ்பென்சர் சென்னை. அப்போ அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன்றா வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனேஜர், ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அவங்களே வந்து என்ன பண்ணிக்குவாங்க ஹேண்டில் வந்து பண்ணிக்குவாங்க. சரியாப்பா புரிஞ்சுதா? இது என்னங்கிறாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். டிபார்ட்மெண்ட் துறைவாரி பண்டகசாலை. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வகை பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் பல துறைகள் கொண்டு ஒரே லார்ஜ் ரீட்டெயிலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் கிளாஸிஃபைடு இன்டு
வெல் டிஃபைன் டிபார்ட்மெண்ட். ஓகேவாப்பா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நிறைய டைப்ஸ் வந்துருக்கு. நம்ம பார்த்தோம்ல, செயின் ஸ்டோர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரு, ஹையர் பர்ச்சேஸ் அண்டு இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர், ஷாப்பிங் மாலு, மெயில் ஆர்டர். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து அடுத்த கிளாஸில் என்னங்கிறது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட என்னது இது ஃபீச்சர்ஸ் இயல்புகள். சரியா? அடுத்த கிளாஸில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. வீக்லி டெஸ்ட்டு ஆஃப் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.